தூத்துக்குடியில் போலீஸ் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. தூத்துக்குடியில் போலீஸ் தாக்கியதில் 24 வயது இளைஞரான அருணாச்சலம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். அவரது உடலை உறவினர்கள் வாங்க மறுத்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அவரது உடலின் பிரேத பரிசோதனையானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது உடற்கூறு ஆய்வு நிறைவடைந்த நிலையில் இளைஞர் அருணாச்சலத்தின் உடலானது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 2 நாள் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. மாஜிஸ்ட்ரேட் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இளைஞரின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் தற்பொழுது சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். உடற்கூறு ஆய்வு நிறைவடைந்த நிலையில் இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் அவரது உறவினர்களிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 2 நாள் அவரது உறவினர்கள் போராட்டத்தை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருந்தது. உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் தற்பொழுது அவரது உடலை உறவினர்கள் வாங்கி செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் போலீசார் தாக்கியதில் 24 வயதான இளைஞர் அருணாச்சலம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் தலையில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரது உடல் உயிர் பிரிந்தது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் நேற்று காவல்துறை தாக்கியதால் காவல் நிலையத்தில் வைத்து காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை சேர்க்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல்துறை தாக்கியதால் தனது மகன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு தெரிவித்து அவரது உடல் வாங்கும் மறுத்து போராட்டம் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை அவரது உடல் பிரேத பரிசோதனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் பிரேத பரிசோதனை கூடத்தில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்று தற்போது அவரது உடல் அவரது உறவினர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வாலிபர் அருணாச்சலம். இவர் கடந்த 17ஆம் தேதி 3வது மைல் பகுதி அருகே அரசு மதுபான கூடம் அடைத்திருக்கும் போது சட்டவிரோதம் மது விற்பனையில் ஈடுபட்டதாக 120 மது பாட்டிலுடன் தென்பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா உள்ளிட்ட 3 காவலர்கள் அவரை கைது செய்து தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வந்தனர். அங்கு இரவு நீதிமன்ற நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென காவல் நிலையத்தில் வைத்து வாலிபர் அருணாச்சலம் மயங்கி விழுந்து வலிப்பு நோய் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை அருகே உள்ள தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையின் போது தாக்கியதன் காரணமாகவே அவருக்கு தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு சிகிச்சை பலன் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை குடும்பத்தினர் சந்தித்தனர். இந்த பிரேத பரிசோதனைக்காக நாங்கள் தயாராகவும் பிரேத பரிசோதனை போது குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடக்க வேண்டும், மேலும் சிறப்பு பிரேத மருத்துவ குழுவினர் வேண்டும், மேலும் வீடியோ பதிவு செய்ய கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் 7:30 மணிக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வாலிபர் அருணாச்சலத்தின் உடல் கொண்டு வரப்பட்டு சுமார் 3 மணி நேரமாக குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய் ராஜசேகர் மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவினர் 3 பேர், பிரேத பரிசோதனை மருத்துவ குழுவினர் மற்றும் ஆகியோர் தலைமையில் சுமார் 3 மணி நேரமாக பிரேத பரிசோதனை நடைபெற்றது. தற்போது சுமார் 10 நிமிடங்களுக்கு முன்பு பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அவரது உடலானது அவரது குடும்பத்தினரிடம் காவல்துறை சார்பில் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அமுதா நகரில் உள்ள அவரது வீட்டில் இறுதிச் சடங்கு செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து அவரது உடல் மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அவரது தாயார் குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு ஒரு புகார் தெரிவித்துள்ளார். அதில் தன்னுடைய மகனை காவல்துறையினர்
தாக்கியதாக எனது மகன் வாக்குமூலம் அளித்துள்ளான். அதன் காரணமாக உடலில் காயங்கள் ஏற்பட்டதுதான் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை காவல்துறையின் மீது எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பீப்புள்ஸ் வாட்ச் சார்பில் வந்துள்ள விஜய் மற்றும் வேதா, பேராசிரியர் பாசிட்டிவா ஆகியோர் இதில் காவல்துறையினர் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை, அவரது உடலை உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் அவரது பெற்றோரை மிரட்டி காவல்துறையினர் கொண்டு சென்றுள்ளனர் என்று குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.